மீண்டும் டெல்லி அதிரப்போகிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி தனது இரண்டாம் கட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட போராட்டம் எப்படி நடக்க போகிறது, ஏன் இந்த போராட்டத்தை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள்? இன்னொரு பக்கம் பாஜகவும் காங்கிரசும் ஜென்சி இளைஞர்களை தங்களுடைய வாக்கு வங்கிகளாக மாற்றுவதற்கான அத்தனை பிரயத்னங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவு எந்த எல்லைக்கு போகும், பாஜகவை வீழ்த்த வைக்கக்கூடிய அளவிற்கு இது மிகப்பெரிய வீரியமிக்க போராட்டமாக மாறுமா? காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன பார்ப்போம் காணொலி. வரலாற்றில் எங்களை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்று சொன்ன பாஜகவை, குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் மோடியையும் ஓட ஓட விரட்டியது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஜென்சி இளைஞர் படை. கடந்த ஜூலை 25ஆம் தேதி இந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. கடந்த ஜூலை 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணி மேற்கொண்டார்கள். இந்த பேரணியை ஒடுக்குவதற்காக பாஜக தனது காவல்துறையினரையும் துணை ராணுவ படையும் இறக்கிவிட்டது. அவர்கள் நிகழ்த்திய அட்டூழியங்கள், மாணவர்களுக்கு எதிராக, இளைஞர்களுக்கு எதிராக அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. லத்தி கம்புகளில் ஆணிகள், மின்சாரம் பாய்க்கக்கூடிய லத்தி கம்புகள், அதுபோல தீவிரவாதிகள் மீது பிரயோகிக்கக்கூடிய பெல்லட் குண்டுகள், இப்படி அவர்களுடைய அட்டூழியங்களுக்கு எல்லை இல்லாமல் இருந்தது. அதுபோல மாணவர்களை தனியாக பிடித்து கொண்டு போய் அவர்களை துன்புறுத்தியது. காவல்துறை இல்லாத வேறு இடங்களுக்கு கொண்டு போய் அவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தியது. மாணவிகள் மீது பாலியல் வன்முறை மாதிரியான விஷயங்களை கட்டவிழ்த்து விட்டது. இப்படி மிகப்பெரிய வன்முறையில் காவல்துறையினர் ஈடுபட்டார்கள், துணை ராணுவ படை ஈடுபட்டது. அது இங்கு மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தில், பீகார்ல, இப்படி பல மாநிலங்களிலையும் அத்துமீறி நடந்து கொண்டது பாஜக. இது மிகப்பெரிய எதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வேறு வழி இல்லாமல் ஜூலை 25ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த போராட்டத்தை பாஜக முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அப்படிங்கிற மட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா பாஜக மாணவர்களோடு முட்டுக்குத்தியது, தலை கவிழ்ந்து நின்னது. அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக இந்த நீட் தேர்வு மோசடியின் மூலமாக உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற ஒரு இது முன்வைக்கப்பட்டது. இந்த நீட் மாதிரியான தேர்வு முறைகளை சீர்படுத்துறதுக்கான விஷயங்களை உருவாக்க வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக இருந்தது. அதுபோல இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் எந்த மாதிரியான பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அது மிக மிக முக்கியமானதாக இருந்தது. போடப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர்களை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர்கள் மீது, உறுப்பினர்கள் மீது எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, இப்படி பல்வேறு விஷயங்களை இவங்க பேசினாங்க. அந்த ஒப்பந்தத்திற்கு பணிந்து அடிபணிந்து, இன்னும் சொல்ல போனால் இவர்கள் இதற்கு ஒத்துக்கொண்டார்கள். போராட்டம் கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா பாஜகவினுடைய தனி சுரூபத்தை, அவர்களுடைய இன்னொரு முகத்தை அவர்கள் காட்ட ஆரம்பித்தார்கள். இளைஞர்களை கண்டறியக்கூடிய, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை கண்டறிவதற்கென்றே ஒரு ஆப் பயன்படுத்தி அவர்களை குற்றவாளி ஆக்கினார்கள். அவர்கள் மீது எஃப்ஐஆர்கள் போடப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டத்திற்கு உதவிய இளைஞர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய, இந்த போராட்டத்தை வலுப்பெற வைப்பதற்காக பல்வேறு வேலைகளை செய்தவர்கள், உணவு வழங்கியவர்கள், இவர்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர்களை கூட்டிட்டு போய் மிரட்டக்கூடிய வேலைகளை காவல்துறையினர் செஞ்சார்கள். அவர்களுடைய உறவினர்களை அச்சுறுத்தக்கூடிய வேலைகளை எல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமாக காக்ரோச்
ஜனதா பார்ட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் அவருடைய இல்லத்திற்கு யூடியூபர்கள் என்கிற போர்வையில் சிலர் போய் மிரட்டின விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். சரி, இதெல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிற போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தது, எங்களை நீங்கள் அச்சுறுத்த வேண்டாம், நாங்க அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை கையில் எடுப்போம் அப்படிங்கறத சொன்னது. குறிப்பாக இதுல பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய உறவினர்களுக்கு, பெற்றோர்களுக்கு இழப்பீடை வழங்கவில்லை. குறிப்பாக எந்த விஷயத்தையும் இந்த போராட்டத்தினுடைய பேச்சுவார்த்தையில ஒப்புக்கொண்டதை போல எந்த விஷயத்தையும் பாஜக செய்யவில்லை. அது மிக மிக முக்கியமான விஷயம். இதுல உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த எஃப்ஐஆர்கள் எல்லாம் யார் யார் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தரணும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட பாஜக அதை கொடுக்கவில்லை. இதற்கிடையே பார்த்தீங்கன்னு சொன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஸ்கூல் திக் கரோ அப்படிங்கிற இன்னொரு மகத்தான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தது. இதுல தான் பாஜகவினுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தெருவில் வந்து கொண்டே இருக்கிறது. 2014 மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிற போது, இல்லை என்று சொன்னால் அதற்கு முன்னாக இவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்களே, 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் பார்ட்டி இந்தியாவிற்கு எதையும் செய்யவில்லை, இந்தியாவை முதன்மை நாடாக மாற்றுவதற்கு, மிகப்பெரிய வல்லரசாக மாற்றுவதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறத பாஜக பிரச்சாரமாக எடுத்து சென்றது. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவிலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, கனடாவிலிருந்து எல்லாம் இந்தியாவுக்கு வேலைக்கு வருவாங்க. அந்த அளவிற்கு இந்தியாவை 5 வருடத்திற்குள்ளால நாங்க மாத்த போறோம் அப்படிங்கிற கதை பீடா எல்லாம் விட்டாங்க. ஆனா இன்னைக்கு படுபாதாளத்துல இந்தியா போயிருக்கிறது. அதற்கு சாட்சிகளாக 80 வருடம் ஆன பிறகும், சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எந்த அளவு கேவலமாக இருக்கிறது அப்படிங்கறத படம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர். குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரியான வட மாநிலங்கள்ல பசு காப்பாளர்கள் என்று சொல்லி பசுவிற்கு செலவிடக்கூடிய, பசுவை ஏசியில வச்சு பாதுகாக்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் பள்ளிக்கூடங்கள் மிகவும் அவலமாக இருக்கிறது. அங்க கழிவறைகள் இல்லை, தண்ணீர் இல்லை, மக்களுக்கு உணவில்லை, மாணவர்களுக்கு சாலை வசதிகள் இல்லை, எப்போ வேணாலும் இடிந்து விழலாம் அப்படிங்கிற பேர்ல அங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் இருந்தாலும் பல மாணவர்கள் 6, 7, 8 என்று சொல்லி பல வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விதத்துல பல பள்ளிக்கூடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. மிக மிக மோசமான இந்த அவலத்தை அவர்கள் எடுத்து காட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாமே பொறுக்க முடியல, பாஜகவுக்கு தாங்கிக் கொள்ள முடியல. அதாவது இங்க எதிர்கட்சிகள் என்று சொல்லி காங்கிரஸ் இருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. அவர்களுக்கு அடிபணியாத பாஜக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்தில் பதறி அடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் ஆய்வுக்கு போன அபிஜித் திக்கே, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அங்க போய் அந்த மாணவர்களுடைய நேரத்தை கெடுத்து விட்டார். 1 மணிலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அங்க இருந்து ஆசிரியர்களை அச்சுறுத்தினார் இப்படிங்கிற பேர்ல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அதுபோல மேற்கு வங்க மாநிலத்தில் இப்படி ஆய்வுக்கு போன ஒரு மாணவருடைய தந்தையை பாஜகவினுடைய கொலையாளிகள், ரவுடிகள் அடித்து கொண்டார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இவர்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. பெரும் பெரும் பதட்டத்தில் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. 80வது சுதந்திர தின விழாவில் மோடி அவர்கள் பேசினதே அதை வெட்ட வெளிச்சமாக நமக்கு காட்டிவிட்டது. 56 இன்ச்சு மார்புடைய பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா திணறிக்கொண்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஏஐ தொழில்நுட்பம் கற்றுக் கொடுப்பதற்கு 1 கோடி இளைஞர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கிறோம். 2047 உலகத்திலே மிக பிரமாதமான நாடாக, வளர்ந்த நாடாக இந்தியாவை மாற்ற போகிறோம், அதற்கான திட்டங்கள்லாம் வகுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதறிக்கொண்டு மோடி அவர்கள் பேசினார். வழக்கமாக நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்திரா காந்தி தான் எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவல நிலைக்கு அப்படின்னு சொல்லி பழி போடக்கூடிய மோடி அவர்கள் திக்கு தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நாடே பார்த்தது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பதட்டம் எந்த அளவுக்கு வெளிப்பட்டதுன்னு சொன்னா, காட்டில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகளை ஒழித்து விட்டோம், தீவிரவாதிகளை ஒழித்து விட்டோம். ஆனா இங்க அரசியல் கட்சி என்கிற பேர்ல நாட்டிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா திமாகி நக்சல்கள் இருக்கிறாங்க. இது யாரை சொன்னது? கம்யூனிஸ்டுகளை சொல்றாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாணவர்களை சொல்கிறார்கள். புதிதாக முளைத்து கொண்டிருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதுபோல பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய E20 ஜனதா பார்ட்டி
இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தான் இவர் வந்து பேசுறாரு. அப்போ எந்த அளவுக்கு பதட்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிந்து போச்சு. நடுச்சாமத்தில் எழும்பி இன்ஸ்டாகிராம்ல போஸ்டர் போடக்கூடிய அளவுல, வீடியோ போடக்கூடிய அளவுல பெரும் பதட்டத்தில் பாஜக சிக்கி கொண்டிருக்கிறது. மோடியை இப்படி எந்த காலத்திலும் நம்ம பார்த்ததில்லை. இந்த ஜூலை மாதம் நடந்த இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட தலைமறைவாகி இருக்கிறார் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள். பாராளுமன்றத்துக்கு வரல, கடைசியாக ஒரு நாள் பாராளுமன்றத்துக்கு பேரளவிற்கு வந்தாரு. ஆனா மாணவர்கள் கேட்கக்கூடிய, இளைஞர்கள் கேட்கக்கூடிய, காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேட்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் அவரிடம் பதில் இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பேரணியில பெல்லட் குண்டு வீசப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனுடைய அந்த வழக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் கடந்த 21ஆம் தேதி 6-7 மணி நேரம் ஜந்தர் மந்தர்ல இருக்கக்கூடிய காவல்துறையில் வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினாரு. எப்பவுமே அடிபணியாத உள்துறை அமைச்சகம், அமித்ஷாவினுடைய காவல்துறை அடிபணிந்து எஃப்ஐஆர் போட்டது. இதிலேயே எந்த அளவுக்கு பதட்டத்தோடு பாஜக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக, நேற்று முந்தா நேற்று 2 நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா பாஜக வந்து ஒரு மீட்டிங்கை வந்து போட்டாங்க. இந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னு சொன்னா துக்கடை கேங்கு இந்த மாதிரி எல்லாம் செயல்படுது, இவர்களை எல்லாம் ஒழித்து கட்டணும் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இளம் தலைமுறையினருக்கு உள்ளால இறங்கி போவதற்காக நம்ம வந்து இந்த ஜென்சியை வந்து அரவணைக்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை இது பண்ணணும். அதற்காக ஒரு குழுவை வந்து எடுத்திருக்கிறாங்க. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்வதை போல இந்த நோயினுடைய மூலம் என்னன்னு பார்த்து அதை களைவதற்கான வேலை வந்து செய்யல. இவங்க வந்து ஜென்சியிட்ட வந்து இறங்கி போறாங்களா, அதாவது பொய் பிரச்சாரங்களை செய்வதற்கான அடுத்த ஒரு குழுவை வந்து பாஜக எடுத்திருக்கிறது. அதுதான் இப்போது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ பாஜக பெரும் பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த மாணவர்களுக்கு, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு நம்ம அடிபணிய வேண்டாம், அன்னைக்கு இருந்த சூழல்ல அப்படி சொன்னோம், இன்னைக்கு இது செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதுல வந்து இவர்கள் துணிவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடி கொடுப்பதற்காகத்தான் இன்னைக்கு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. திங்கட்கிழமை என்று அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க. தேசிய அளவிலான காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய செயற்குழு கூட்டம். அதுல தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி ஜந்தர் மந்தர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை நோக்கி ஒரு பெரும் பேரணியை எடுக்கிறாங்க. இந்தியா கேட்ல இருந்து இந்த பேரணி வந்து தொடங்கும். இந்த பேரணியில யார் யார் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு கேட்டா, இந்த ஜந்தர் மந்தர்ல நடைபெற்ற காவல்துறையினுடைய அத்துமீறல், துணை ராணுவ படையினுடைய அத்துமீறல்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்து கொள்வார்கள். அதுபோல இந்த நீட் முறைகேடு மூலமாக உயிரை மாய்த்து கொண்ட இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய பெற்றோர்கள் இதுல கலந்து கொள்வார்கள். இது அடுத்த கட்டமாக பாஜகவிற்கு மிகப்பெரிய பேரிடியாக அமைய போகிறது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. கூட்டம் இப்போதுதான் முடிந்திருக்கிறது. இன்னும் விசாலமான செய்திகள் வர இருக்கிறது. இதுதான் இன்னும் வந்து நாட்டை உலுக்க போகிறதோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது. என்னன்னா, ஜூலை 20ஆம் தேதி யாருமே அசைத்து பார்க்க முடியாத சக்தியாக இருந்த பாஜகவை வந்து அதிர விட்டிருக்கிறது, பயந்து நடுங்க வைத்திருக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. மீண்டும் அவர்கள் களத்தில் இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் 2இல் 1 பார்க்காமல் விடமாட்டார்கள். இந்த ஸ்கூல் திக்கரோவை தொடர்ந்து அடுத்ததாக என்ன திட்டங்களை அவர்கள் கையில வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அரசியல் கட்சியாக நாங்கள் பரிணமிக்க போவதில்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதையும் கையில் எடுக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பாஜகவினுடைய இந்த பின்னடைவை காங்கிரஸ் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளுமா, அதற்கான வேலையை செய்யுமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. காங்கிரஸும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல காங்கிரஸ்னு சொல்ல முடியாது, குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் மாணவர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறார். அவர் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார், தொண்டராகவும் இருக்கிறார், பணியாளராகவும் இருக்கிறார். அந்த வகையில வந்து ராகுல் காந்தியினுடைய வேலை தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில வந்து இவர் எப்படி வந்து பாஜகவை வீழ்த்தக்கூடிய வேலையை செய்ய போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
முக்கியமானது. இதுல இப்ப ஜென்சி இளைஞர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் பாஜகவும் உணர்ந்திருக்கிறது, காங்கிரசும் உணர்ந்திருக்கிறது. பாஜக ஜென்சி இளைஞர்களை கையில் எடுப்பதற்கான திட்டங்களோடு இறங்கி இருக்கிறது, காங்கிரசும் இறங்கி இருக்கிறது, ராகுல் காந்தி இறங்கி இருக்கிறார். எந்த வகையாக இது செல்லும் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமானது. இதுல காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒருவேளை அரசியல் கட்சியாக பரிணமித்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இங்கே நிகழும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. வரக்கூடிய நாட்கள்ல இதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.